ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் நேயர்களே, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் வந்தடையக்கூடிய காட்சிகள். அவரை வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து செல்கின்றார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அதே போல சௌமியா அன்புமணி அவர்களும் உடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவங்க வீட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய 3 மகள்கள், அவர்களுடைய கணவன்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய 3 மகள்களும், அவங்க பெற்றெடுத்த பேர பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே இருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. எல்லா வீட்லேயும் இருக்கிறது மாதிரி அவங்க வீட்லேயும் கூட அந்த சின்ன பிள்ளைங்களில் பல பேர் விஜய் மாமா ஃபேன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க எல்லாருமே கூட விஜய் அவர்களை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருப்பாங்கன்றது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். சின்ன குழந்தைங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அரசியல் தெரியாது, ஆச்சரியங்கள் தெரியாது, நம்ம தாத்தா வேற கட்சி, விஜய் அவர்கள் வேற கட்சிங்கிறதெல்லாம் தெரியாது, எனக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன குழந்தைகள், அதை பாருங்க, சின்ன குழந்தைகள் ஆர்வத்தோடு விஜய் அவர்களோட பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். வாசனை பின்னாடி பாரு, வாசனை அவர் வந்து பிரபு நிறையா சுற்றிக்காரு. அவர் வந்து ரமேஷ் ரெட்டி என்னுடைய ஸ்கூல்ல இருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கே சென்ற போது எப்படி திமுக தலைவர் வீட்லேயும் மதிமுக பொதுச் செயலாளர் வீட்லேயும் வாயில் வரை வந்து முதலமைச்சரை வரவேற்று சென்றாங்களோ, அதே போல் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி அவர்களும் வாசல் வரைக்கும் வந்து கார்லேருந்து இறங்கக்கூடிய முதலமைச்சரை வரவேற்று பூங்கொத்து கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே அழைத்து போகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அவங்க வீட்டில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பாருங்கள் உங்கள் ஃபேன்ஸ் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்லக்கூடியது நமக்கு கேட்டது. அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வந்து ஆர்வமாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பொக்கே கொடுத்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் டாக்டர் அன்புமணி அவர்கள் மற்ற அவருடைய நண்பர்கள் அவங்க எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதே போல் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட அங்கே இல்லத்தில் இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். டாக்டர் அன்புமணி அவர்களுடைய இல்லத்தில் விஜய் அவர்களுக்கு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இந்த நேரம் வந்து அநேகமாக அந்த தேநீர் விருந்து எடுத்துக்கொண்டிருப்பார், அவங்களோட பேசி கொண்டிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பாமகவில் எம்எல்ஏக்களாக டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்வாகி இருக்கிறாங்க. அதை தாண்டி வைத்திலிங்கம் அவர்கள், கணேஷ்குமார் அவர்கள், சிவகுமார் அவர்கள்னு எல்லா பாமக எம்எல்ஏக்களும் அங்க முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.